ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்டேரி அம்மன் கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்படி கொள்ளலாம். பரமசிவனும் பார்வதியும் தூங்க சென்றனர். எப்போதும் போல் பரமசிவன் சீக்கிரங்கி போய்விட்டார். பரமசிவன் தூங்கிய பிறகு நடு இரவில் எப்போதும் கிளம்புவது போல் பார்வதி கிளம்பிவிட்டாள். அன்று மட்டும் பரமசிவன் தற்செயலாக தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டார். சுற்றும் முற்றும் பார்த்தார். தன் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியை காணவில்லை. தேடி பார்த்து விட்டு பரமசிவன் தூங்கி போனார். தன் வேலையை முடித்து கொண்ட பார்வதி ஒன்றும் தெரியாதது போல் பரமசிவன் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கினாள். காலையில் எழுந்த பரமசிவன், ராத்திரி எங்கே போனே என்று பார்வதியிடம் கேட்டார். பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார்கள். எங்கேயும் போகவில்லையே என்று மறுத்தாள். பரமசிவனுக்கு கோபம் வந்தது. நான் எழுந்து பார்த்தேன், உன்னை காணவில்லை, பொய் சொல்லாதே என்றார் கோபமாக. பார்வதி சிரித்து கொண்டே, அதுவா, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றாள். அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை. மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை. நடு இரவில் பார்வதி தன் வேலைக்கு கிளம்பினாள். பார்வதி புறப்பட்டுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலே போனார். பார்வதி தேவி நேராக சுடுகாட்டுக்கு சென்று விகாரமான உருவெடுத்து புரைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள். எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள். இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சி அடைந்தார். தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போலிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார். அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை. இயல்பாக இருந்துவிட்டார். பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார். பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார். அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்து விட்டார். நள்ளிரவு வந்தது. பார்வதி புறப்பட்டாள். நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார். மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதி தேவிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை. குழியில் விழுந்து விட்டாள் பார்வதி தேவி. பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார். பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய சுயரூபம் தெரிந்து விட்டதே என்ற அச்சம். என்னை மன்னிச்சிடுங்கள், எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்து விட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன். உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன். இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள். உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னிடம் உள்ள இந்த ராட்சச குணத்தை விட்டுவிட்டு வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அப்படியே செய்கிறேன். இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகிறேன். என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதியளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார். பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன். இன்றும் புடையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர். காட்டேரி அம்மன் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகிறாள். சிலருக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறாள். காட்டேரி அம்மனுக்கு கோயில் கட்டிடம் என்று ஒன்றுமில்லை. ஒரு வேப்ப மரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபாட்டுக்குரிய தலம். ஒவ்வொரு ஆண்டும் விழா நடப்படுவதில்லை. விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் போது பங்காளிகள் அனைவரும் செலவை பகிர்ந்து கொண்டு விழா எடுப்பதாக சொல்லப்படுகிறது. நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் சிலர் அப்போது வந்து காட்டேரி அம்மனை வழிபடுகின்றனர். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் காட்டேரி அம்மன் வழிபடப்படுகிறாள். காட்டேரி அம்மனுடைய குழியை மூடி இருக்கும் தழை குப்பை கூலங்களை எடுத்து சுத்தம் செய்வார். ஏற்கனவே இருக்கும் மண்ணையும்
ஓரங்குளம் வெட்டி எடுக்கின்றனர். பின்னர் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த பிள்ளையார்களை குழியில் வைக்கின்றனர். காட்டேரி அம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு, கருப்பு மணி, கற்பூரம், கொழுக்கட்டை எவற்றையுமே எண்ணுவதில்லை. எண்ணாத பொருள் என்றுதான் சொல்கின்றனர். குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைக்கின்றனர். கருப்பு கோழியை வெட்டி அதன் இரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து 4 திசைகளில் வீசி எறிகின்றனர். அதன் பிறகு படைக்கப்பட்ட கொழுக்கட்டையை பங்காளிகள் பகிர்ந்து கொள்கின்றனர். காட்டேரி அம்மனுக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை. மற்றவர்களும் அப்பொருட்களை வாங்க மாட்டார்களாம். காட்டேரி அம்மன் மேல் அப்படி ஒரு பயம் இருக்கிறது. வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுகின்றனர். அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தப்படுத்தப்படுகின்றனர். காட்டேரி அம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகின்றனர். மூடப்படும் குழியில் காட்டேரி அம்மன் என்றும் இருப்பதாக நம்பி வருகின்றனர். இதுதான் காட்டேரி அம்மன் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.